கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் வரத்து இல்லாமல் மிகுந்த சிரமத்துக்குள்ள சுற்றுலா பயணிகளும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் பாம்பன் பாலத்தினுடைய பணிகள்ங்கிறது விரைந்து முடிக்கப்பட்டு தற்போது அது பயணம் செய்வதற்கு ரயில்கள் ஓடுவதற்கு தகுதின்னு சொல்லி நம்ம சிஆர்எஸ் கமிட்டி பாதுகாப்பு ஆணையத்தில் இருந்து தென்மண்டல பாதுகாப்பு குழுமம் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்துட்டு ரயில்கள் ஓடுவதற்கு தகுதியானதாக இருக்குது பாம்பன் பாலம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரயில்கள் ஓடலாங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கறது. அதே போல் பயணிகள் தங்கும் விடுதி, அதுபோல் ரயில் அறிவிக்கிறதுக்கான டிஸ்பிளே அறிவிப்பு பலகை, அது மாதிரி கேண்டீன் சிற்றுண்டி தயாரிக்கிற இடம் தயாராகிக்கிட்டு இருக்கு. நடைமேடைகள் 1க்கு 3 நடைமேடைகள் தயார் நிலையில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இங்கே குறைங்கிறது பார்த்தோம் சொன்னால் அந்த எலிவிஷன் வேலை மட்டும்தான். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் பயணிகள் செல்வதற்கு என்னென்ன தேவையோ அந்த அடிப்படை வசதிகள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. எலிவிஷன் வேலைங்கிறது அது மெதுவாக கூட செய்யலாம், அதுவும் விரைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் காலப்போக்கில் வேகமாக முடிஞ்சிடும். எனவே ஒரு ரயில் செல்வதற்கான கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பயணிகள் இந்த ஊருக்கு போவாங்கன்னு ரயில்வே நிர்வாகம் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அப்படி வரக்கூடிய பயணிகளுக்கான என்னென்ன அடிப்படை வசதிகள் எல்லாம் தேவையோ அத்தனை அடிப்படை வசதிகளும் இங்கே தயாராகிருச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குரிய அடிப்படை வசதிகள் இருக்குது. எனவே இந்த மாத கடைசிக்குள்ள முடிஞ்சா விரைவில் கூட ரயில்கள் விடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எதிர்பார்ப்பு, அதே போல் ராமேஸ்வரத்தினுடைய மக்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு. விரைந்து விடணுங்கிறத நாங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.